நான் பாண்டிச்சேரி பொண்ணு நல்லாவே தமிழ் பேசுவேன். பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அது தமிழ்நாடோட சேர்ந்ததுங்கிறதுனால நாங்க வாழ வச்சிருவோம். அது யூனியன் டெரிட்டரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியா கேட்டோனே பாண்டிச்சேரியா ஆமா. மேடம் நீங்க பாண்டிச்சேரியா? ஆமா, அது ஒரு ஏழைகளின் தாய்லாந்து, ஏழைகளின் பேங்காக், அந்த மாதிரி அது இல்ல. ஏழைகளின் கோவா. ஏழைகளின் கோவா. ஐயோ, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்களே. வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. செலக்ட் என்ன படம் சார், என்ன ப்ரொடக்ஷன், நான் எப்ப வந்தேன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்படி நான் டெய்லி 10 ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போறேன், இல்ல ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்றேன், நீங்க என்ன படம் சார்? இது ரொம்ப இல்ல, இது இந்த ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போல்லாம் வந்து நீங்கள் இப்போது நிறைய வெப் சீரிஸு அதெல்லாமே வரும்போது ஒரு புது முகம் தான். வெப் சீரிஸ் வரும்போது புது முகம் தான். நான் டெலிவிஷன் விட்டுறேன், டெலிவிஷன் வேண்டாம், வெப் சீரிஸு, சினிமா, ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் இந்த குறும்படம் பண்ணுறது. இப்போவும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது நான் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்லை சர்வே பண்ணும்ல, சினிமா வந்து வருது வருஷத்துக்கு ஒரு. பட் வெரி ப்ராக்டிக்கல், நீங்கள் சொல்கிறது வந்து வெரி ப்ராக்டிக்கல். அப்போ ஒரு சர்வே பண்ணணும்னா நம்ம சர்வே பண்ணணும்ல. நான் இன்ஃப்ளூயன்சராக பண்ணுறேன், அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறேன். நம்ம ஒர்க்கே இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் இங்கே தான் இருக்கேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷனு அப்போ கேட்டிருப்பாங்களே, டெலிவிஷன் எனக்கு கேட்டாங்க, நிறைய சீரியல்ஸ்க்கு வந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ சீரியலுக்குள்ளே போயிட்டா அதோட ஷெட்யூல்ஸ் வந்து ஃபுல் பேக்டாக இருக்கும். ஆமாம், 15 days வந்துடும். நான் இப்போ படம்னு போனால் இப்போ வந்து எடுக்க மாட்டாங்களோ சீரியல்லேருந்து போகிறப்ப அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. அதுதான் இப்பவும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அவங்கள டெய்லி டிவில பாக்குறாங்க, அவங்கள பாக்குறதுல என்ன எக்ஸைட்மென்ட் இருக்குன்ற மாதிரி. அது வேலிடான ஒரு பாயிண்ட். இது சமீபத்தில் நான் 2-3 இடத்துல வந்து ஒருத்தர் சொல்லியே இது பண்ணேன். ஒரு டெலிவிஷன் ஸ்டார் தானே சார், அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி தியேட்டர் வர போறாங்க, நம்ம தான் வந்து டிவி பார்க்குறோமே, ஒரு வாவ் எலிமெண்ட் இல்லையே. ஆமா, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டது உள்ள போறப்ப நான் ஆடிஷன் பண்றப்ப நீங்க ஏதாவது சீரியல் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. நோ நெவர். இல்ல நான் சீரியல் பண்ணல, படம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். அதனால மட்டும்தான் சீரியல் வந்து நான் இன்னும் கமிட் பண்ணல. அப்படி இல்லைன்னா நான் சீரியலும் போயிருப்பேன். கரெக்ட். அந்த விஷயம் போனா நிறைய விஷயம் லாக் ஆகும். ஆனா அது சர்வைவலுக்கும் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். ஒரு டெலிவிஷன்ல போய் நடிக்கிறது வர்றது போகிறது, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அது வந்து கண்டினியூஸாக அந்த ஒர்க் வந்துட்டு இருக்கும். சர்வைவலுக்கு ஓகே, பட் ஆனால் நாட் ஃபார் சினிமா மாதிரி வராது. அந்த எனக்கு சினிமா தான் ஆசை ஃபுல்லாகவே. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டம். நான் வந்து ஒரு 4 years ஆகுது. ஸோ லைக் அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ கம்பெனிஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் வந்து சினிமா ஒரு வேளை எனக்கு கைவிட்டுருச்சுன்னா சீரியலில் போகலாம். இல்லை அப்படி கிடையாதுமா. நீ வந்து சினிமாவை ரொம்ப நேசிச்சு அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு மெத்தடாக ப்ரிப்பரேஷனாகவும் இருக்கீங்க. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். சினிமாவில் இந்த எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸும் தெரியும், எத்தனை கம்பெனி போய் ஆடிஷன் அட்டன் பண்ண. நான் எதுக்காக கேட்டேன்னா, சில பேர் வந்து ஒரு படம் நடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் இதுவே மாறிடும். நான் தான் அவரோட பண்ணியிருக்கேனே, அப்புறம் எதுக்கு எனக்கு ஆடிஷன் வாங்க. ஸோ அந்த பிஹேவியர் இல்லாமல் டவுன் டு எர்த்தாக இருந்து நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி நல்லா நடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சினிமாவில் ஒரு நல்ல லைஃப் இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ நான் ஆடிஷன் வச்சா போவேன், நான் இதை பண்ணுறேன், நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக பண்ணிகிட்ருக்கேன், இது பண்ணுறேன்னா. ஸோ எனக்கு அது கரெக்டாகவும் சொன்னது. பீயிங் வெரி ப்ராக்டிக்கல். சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எப்படி சர்வே பண்ணுறது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், நான் வந்து ஒரு ஒரு ஆட் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைன், அதில் எதுவும் தப்பாக கிடையாது. பட் அந்த மாதிரி பண்ணல. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட? எனக்கு ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது. 23K தான் இருக்குது இப்போதைக்கு. 23Kவா? இங்கே சில பேர் 1500 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்களே நான் 23K இருக்கே, அது எப்படி டெவலப் ஆகிடும். அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆகும். மேபி நெக்ஸ்ட்டு இந்த என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுவீங்க? ஆனால் எந்த மாதிரி வீடியோஸ் எப்படி கேட்குறீங்க? இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து பற்றி பேசுறது, அந்த மாதிரி சில விஷயம் அது ஒரு பகுதி. ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுவாங்க டெய்லி, சாரி கட்டி ஒரு வீடியோ போடுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக் பேசி போடுவாங்க. சில பேருக்கு சிலது பிடிக்கும், சில பேருக்கு டப் ஸ்மாஷ் மாதிரி டைலாக் பேசுறது பிடிக்கும், ரீல்ஸ் பண்ணுறது பிடிக்கும். சில பேர் வந்து ஓனாகவே ஏதாவது ஒரு தாட் எடுத்து போடுவாங்க. அதில் நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணுவீங்க? நான் இதில் எல்லாமே பண்ணியிருக்கேன்.
சார் ஆக்சுவலாக நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இன்ஸ்டாகிராம் பார்க்கறது இல்லை. என்னோட மைனஸ் அதுதான். நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது இல்லை. இன்ஸ்டா க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுறது இல்லை. அதான் டெய்லி முழு மூச்சாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல மூச்சா பண்ணுறது இல்லை. சரி, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகும்போது உடனே யூ சி மீ ஹியர் அப்படின்னு இல்லை அதெல்லாம் ஒன்று போடுவாங்க பாருங்க நான் இன்னைக்கு யாரு கூட இருக்கேன்னு பாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான். ஏன் லைக் ஃபோட்டோஸ் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி ஷூட்ஸ் இன்னைக்கு இங்கே ஷூட் நடக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன். ஆனா வந்து அதான் நான் சொல்றேன்ல, நான் கன்சிஸ்டன்சியா பண்றது கிடையாது. அந்த நீங்க பண்ணிருக்கணுமே. ஆமா, நான் அது பண்ண. நீங்க தஞ்சாவூர்ல ஷூட் நடக்கும்போது பாரு கால மாடு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது ஒண்ணு. அப்புறம் நம்ம அட்டகி தினேஷோட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறோம் அப்படின்னா சும்மா ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துட்டு போட்டு நான் போட்டிருக்கேன் சரி. அதெல்லாம் அப்ப அதுதானே வியூஸ் வரும். அதெல்லாம் நான் போட்டு அதுலதானே மக்கள் பாப்பாங்க. அந்த டைம்ல ரிவீல் பண்ண கூடாது அது பண்ண கூடாதுன்னா சொல்லுவாங்கல. ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ரிவீல் பண்ண அது ஆமா இல்ல அது ஒரு விஷயம் இருக்குல்ல. கேரக்டரை நம்ம ரிவீல் பண்ண கூடாதுன்னா சொல்லுவாங்க. அதுவும் நடந்திருக்கு அந்த டைம்ல. ஆனா நான் நார்மலா ஷூட் போறப்ப ஆமா அதுவும் சொல்லாம இருக்க முடியாது. எப்படி அதை எடுக்கிறது? கேரக்டர் ரிவீல் பண்ணாம எடுக்கணும். ஓகே அது எடுக்கலாம். பேக் டிராப் ஷூட்டிங் பேக் வந்திருக்கேன் அந்த மாதிரி தான் திட்டத்தனமா எடுத்து போட்டுருவேன். அப்புறம் எங்கேயா மாட்டிப்பேன் நான். எதுக்குமா அதை எடுத்து போட்டீங்க? அந்த செட் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி தான் சார். நம்ம எதுக்கு அந்த ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு எதுக்கு நம்ம ஒரு நான் வந்து ஒரு தடவை வந்து உண்மைதான் லிங்கா படம் ஷூட்டிங்கில் ரஜினி சாரை பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிருந்தப்போ ரவிக்குமார் சார் வந்து டேரக்டர். அவர் வந்து ரஜினி சாரோட ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுக்கும்போது ரவிக்குமார் சார் கேட்டார், அதான் இப்போ போட்டுறாதீங்க அப்படின்னு. நான் போடல சார். அப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அப்புறமா போடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி என்னன்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கலாம். ஆமா எடுத்து வச்சிருக்கேன் சரி. எடுத்து போஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா போஸ்ட் பண்ண. அதுவும் இல்லாமல் இந்த இப்போ சில இதெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? என்னது இது இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று ஸ்டோரி பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் அட்டகி தினேஷ் பக்கத்தில் வச்சு எடுத்துடலாம். அவர் மூஞ்சில் மட்டும் கார்ட்டூன் மாதிரி ஃபிகர் வரும். கெஸ் ஹூ? நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு ரொம்ப பெண் தங்கி இருக்கடா. அது இது வந்து 2 years முன்னாடி எடுத்த ஷூட். ஆக்சுவலா படம் வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண வேண்டியது. கொஞ்சம் சென்சார் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணல. ஐயோ இந்த சென்சார்ல ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதேதான் வர எந்த படத்தையுமே வெளில விட மாட்டேங்கிறாங்க. ஐயா சென்சார்ல இது ஏன் சென்சார்னா இது மாடு சம்பந்தப்பட்ட. ஆமாம் அதுக்கு வந்து ஆக்சுவலா அந்த ப்ளூ கிராஸ் இதுல இருந்து ஒரு இது கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த மாடு உயிரோட தான் இருக்கு, அந்த மாடு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஏன் அந்த மாடை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா போயிடுச்சு? இல்ல சார் எனக்கு அதை பத்தி டீடைல் தான் தெரியல. பட் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இதான், இது கொஞ்சம் சென்சார் பிரச்சனை இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? கேரளால ஒரு படம் எடுத்து அந்த படம் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகல. என்னடான்னா ஒரு சீன்ல குறுக்கால ஒரு நாய் போச்சு. அந்த நாய் எங்கன்ட்டாங்க. நான் சொல்றது பொய் கிடையாது, சத்தியமா உண்மை. ஏன்னா அந்த நாய்க்கு என்னாச்சு? அது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அது என்னாச்சு? நான் இது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நான் தான் சொன்னேன் அப்பா அந்த நாய்க்காக நம்ம எவ்வளோ பாடுபட்டோம். அது மாதிரி தான் மிருக வதைப்புங்கிறது ஒரு இப்போ யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. முன்ன மாதிரி கிடையாது. இப்போல்லாம் வந்து நம்ம குதிரை ரேஸ் மாடு ரேஸ் எல்லாம் வச்சு ரேக்லா ரேஸ் நடக்கலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதுவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் இந்த மாதிரி. ஏன்னா கதைக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த கதைக்கு தேவைப்படுற கதாபாத்திரங்கள் வந்து தான் ஆகணும். ஒரு மிருகம் தேவைப்படுது, அதை வச்சு தான் நான் ஒரு கதை பண்ணுறோம்னா அது தேவை தான். ஆனால் அதையே வந்து பாதுகாத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து அது பாதுகாப்பாக இருக்கணும். அது இதுதான் இந்த மாடு தான் அதுன்னு சொல்லணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. பட் எனிவே நம்ம நல்ல வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து நல்ல கதைகளில் நல்ல கேரக்டர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த லைஃபோட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது தான் பின்னாடி வர்றவங்க இதே மாதிரி நம்மளும் ரொம்ப ஜென்யூனாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. தனக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கணும்னு. அது வந்து தட் கிவ்ஸ் அ growth to the industry. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வளரும், நல்ல நடிகர்கள் வருவாங்க, நடிகைகளுக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்கும், நல்ல கதை கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்து தமிழ் ஆக்டர்ஸை வந்து கொஞ்சம் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் இன்னும் ஓப்பனிங் கொடுக்குற மாதிரி கூட எனக்கு யோசிச்சேன். நான் தமிழ் கதாநாயகிகளை நான் இன்டர்வியூ எடுத்ததே ரொம்ப ரேர். ஆக்சுவலாக எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன், இதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். அது எடுக்கும்போது அதான் யோசிக்கிறேன் நான், உங்களுக்கு தமிழ் பேச வருமா? எனக்கு கொஞ்சம் தமிழ் வரும், நான் அங்கிருந்து வந்து. இல்லை சார், நான் பாண்டிச்சேரி போன நல்லாவே தமிழ் பேசுவேன். பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டீங்கல்ல,
அது தமிழ்நாடோட சேர்ந்ததுங்கிறதுனால நாங்கள் வாழ வச்சிருவோம். அது யூனியன் டெரிட்டரி. அது யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் நாங்கள் தமிழகத்தை சேர்ந்தது. பக்கத்துல தானே இருக்கு, சென்னை ஒன்றும் ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணாமல் போக முடியுமா? என்ன நீங்கள் சொல்றீங்க? ஈஸியாக உள்ள அதுக்காக நான் வந்து தாண்டி நேராக பாண்டிச்சேரி நான் உள்ளே வர மாட்டேன், இங்கேயும் தாண்டி தான் நான் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அது மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். பாண்டிச்சேரிங்கிறது அதுவும் வந்து பசங்களுக்கு வெரி க்ளோஸ் டு லைஃபான ஒரு ஊர் அது இல்லையா? அந்த ஊரை அவனுக்கு பாண்டிச்சேரியா கேட்டோன்னே பாண்டிச்சேரியா மேடம் நீங்க பாண்டிச்சேரியா? ஆமா, அது ஒரு ஏழைகளின் தாய்லாந்து, ஏழைகளின் பேங்காக், அந்த மாதிரி அது இல்லை, ஏழைகளின் கோவா, ஏழைகளின் கோவா. ஐயோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்களே. ஸோ அதனால அந்த அருமை, அந்த பாண்டிச்சேரியில் இருக்கவங்களோட அருமை, பாண்டிச்சேரி மக்களோட அருமை என்னங்கிறது மக்களுக்கு பசங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பசங்களோட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும் இல்ல? ஸோ அது சொல்லிட்டீங்க வேற பாண்டிச்சேரின்னு. பாண்டிச்சேரி வேறன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் தான். அதனால டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணி பல வெற்றி படங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ கியூட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.